Good morning, everyone. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா taxing statutes. How we are going to construct a taxing statutes. How a taxing statute is to be constructed. Answer என்னன்னு பாத்தீங்கன்னா strict construction of taxing statutes. Taxing statutes என்ன பண்ணணும், ஸ்ட்ரிக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இதை ஸ்ட்ரிக்டா இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பீனல் ஸ்டாட்யூட்ஸையும் ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன டிஃபரன்ஸ் பீனல் ஸ்டாட்யூட்ஸ்க்கும் டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ்க்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்னா என்ன? டாக்ஸ் விதிக்கக்கூடிய சட்டங்கள். The laws which impose taxes are called as taxing statutes. So different kinds of statutes பார்த்தோம் நம்ம ஆரம்ப கால கிளாஸஸ்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 12 kinds of statutes பார்த்தோம். ஸ்டாட்யூட்ஸ்னா என்னது? a codified law or a written legislation. சரியா? ஸோ அப்போ டாக்ஸை இம்போஸ் பண்ணக்கூடிய சட்டங்களுக்கு பேரு டாக்ஸிங் ஸ்டாட்யூட்னு பேரு. இப்போ இந்த டாக்ஸிங் ஸ்டாட்யூட்டை எப்படி இன்டர்பிரட் பண்ண போறோம்? ஸ்ட்ரிக்டா இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா the logic is simple. Tax is also a burden. Nobody would pay a tax by having a smile in his face. நான் சந்தோஷமா டாக்ஸ் பே பண்றேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சேலரிடு கிளாஸ் ஆஃப் பீப்புளால என்ன பண்ண முடியாது? மோஸ்ட்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களால டாக்ஸை மறைக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி when the tax exceeds the slab, கவர்மெண்ட் ஒரு ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணுது. வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாய்க்கு மேல இன்கம் இருந்தா டாக்ஸ் கண்டிப்பா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு மேல ஒருத்தர் சம்பாதிக்க பொழுது அவரே நினைச்சாலும் மறைக்க முடியாது. இன் கேஸ் ஆஃப் அ சேலரிடு ஒர்க்கர்ஸ் இல்லையா? ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கொஞ்சம் என்னன்னா தே ஹாவ் அவங்களுக்கும் சில கரெக்டான விஷயங்கள் இருக்கு. ஸோ யாருமே சரி மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, இல்ல தொழில் மூலியமா சம்பளம் ஈட்டக்கூடிய பிரபலங்கள் ஆனாலும் சரி, இல்ல ஒரு சினிமா துறை, இல்ல ஒரு விளையாட்டுத்துறை, எந்த துறையில இருக்கிறவங்களுக்குமே டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பர்டன். கரெக்ட். இது அது வந்து நம்ம சொல்லலாம் டாக்ஸ் ரிசல்ட்ஸ் இன் ப்ராக்ரஸ் ஆஃப் அ நேஷன். எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டேட் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எப்படி நம்ம முன்னெடுக்க முடியும் டாக்ஸ் விதிக்காம அப்படின்னு சொன்னாலும் கூட உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் இஸ் அ பர்டன். இட் இஸ் அ ஃபைனான்சியல் பர்டன் that is imposed on the individuals or firms or companies or even trust and other things. சரியா? ஸோ அப்போ அந்த பேர்டனை இம்போஸ் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸிங் ஸ்டாட்யூட்டை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா இன்டர்பிரட் பண்ணணும். அதுதான் லாஜிக். எப்படி வந்து ஒரு கிரிமினல் பீனல் ஸ்டாட்யூட்ஸ் வந்து எப்படி ஒருத்தர் மேல ஒரு பேர்டனை இம்போஸ் பண்ணுதோ அதே மாதிரி இதுவும் ஒரு மானிட்டரி பேர்டன், ஃபைனான்சியல் பேர்டன். நீங்க இந்த ஸ்லாபுக்கு கீழே வரீங்களா, அப்போ நீங்க இவ்வளோ டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க? they have been put to pay tax compulsorily. ஸோ அது வந்து ஒரு விஷயம். நாம எத்தனை பேர் வந்து பீனல் ஸ்டாட்யூட்டை பத்தி எடுத்த செஷன்ஸை வந்து கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னு தெரியல. ஒரு சிலர் அதை அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் அதை பார்க்க சொல்லியிருப்பேன். பார்த்தீங்களான்னு தெரியல. நான் பீனல் ஸ்டாட்யூட் எடுக்கும்போது எப்படி ஆரம்பிச்சேன்னா, கான்ஸ்டியூஷன்ல எந்த ப்ரொவிஷன் வந்து வித் ரிகார்ட் டு கிரிமினல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது வித் ரிகார்ட் டு பனிஷ்மெண்ட் ஆர் அதர் திங்ஸ் எந்த ப்ரொவிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 20 எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்ண கொஞ்சம். அதே மாதிரி ஆர்டிகல் 22, இந்த 2 ஆர்டிகலுமே வந்து ஓரளவுக்கு ஒரு பீனல் ஸ்டாட்யூட் சம்பந்தமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ஞாபகம் இல்லைன்னா மறுபடியும் பாருங்க. டபுள் ஜியோ பார்ட்டி, செல்ஃப் இன்கிரிமினேஷன், எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லாஸ், அதே மாதிரி ஆர்டிகல் 22ல வாட் ஆர் த things to be followed, protection in respect of arrest and conviction in certain offenses அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 20 வந்து என்ன ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த டாக்ஸிங் ஸ்டாட்யூட் பார்க்கறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன்ல எந்த ப்ரொவிஷன் டாக்ஸ் சம்மந்தமா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா ஆர்டிகல்ஸ் இன்வால்விங் டாக்ஸிங் ஷுட் பி நோன் அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது. பட் யூ ஷுட் நோ த பேஸ் or the fundamentals with regard to which article and what is said as a basic requirement for imposing tax or with regard to governance of tax அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? ஸோ கான்ஸ்டியூஷன்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 பார்ட்ஸ் இருக்கும். எப்பயோ பார்த்துருக்கோம் சார். 22 பார்ட்ஸ் இருக்கும், 12 ஷெடியூல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 395 ஆர்டிகல்ஸ் இருக்கும். இனிஷியலா அதோட கம்மியா இருந்துச்சு. நவ் இப்போ இட் ஹஸ் பீன் என்ஹான்ஸ்ட். சரியா? இப்போ இதுல இப்போ இந்த டாக்ஸ் சம்பந்தமான எந்த ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன்லன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 12.
பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் டேக்ஸ். சரியா? பார்ட் 12க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 சாப்டர் இருக்கும். அந்த பார்ட் 12 உடைய ஹெட்டிங் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கும். அதுக்கு கீழே 4 சாப்டர் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இட் இஸ் வித் ரிகார்ட் டு ஃபைனான்ஸ். அதுல தான் நம்ம முக்கியமான ஒரு ப்ரொவிஷனை பார்க்க போறோம் வித் ரிகார்ட் டு டாக்ஸேஷன். இதை பார்த்துட்டு நம்ம எப்படி ஸ்ட்ரிக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ அந்த சாப்டர் 1 ஃபைனான்ஸ்ல ஆர்டிகல் 265 தட் இஸ் த பேஸ் ஆர் த கவர்னிங் திங் பிஹைண்ட் எனி டாக்ஸிங் ஸ்டாட்யூட். சரியா? அப்படி என்ன சார் ஆர்டிகல் 265ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 265 says taxes not to be imposed save by authority of law. Taxes not to be imposed save by authority of law. இதுதான் ஆர்டிகல் 265 சொல்லுது. அப்போ ஒரு டாக்ஸை இம்போஸ் பண்ணணும்னா முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there should be a law and such law should authorize taxing. சரியா? ரெண்டாவது, அந்த சட்டத்தின் படிதான் டாக்ஸை என்ன பண்ண முடியும்? லெவி பண்ண முடியும் அண்ட் கலெக்ட் பண்ண முடியும். இந்த 3 விஷயங்களை சொல்லுது. டாக்ஸஸ் நாட் டு பி இம்போஸ்ட் சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. அந்த ஆர்டிகல் உள்ள போய் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இட் ஸ்பீக்ஸ் அபவுட் 3 essential things. There should be law and that law should authorize a taxing mechanism. And third thing, according to that law a tax should be levied and collected அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாக்ஸை விதிக்கிறதுக்கும் சரி அந்த டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கும் சரி என்ன ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கணும்? ஒரு சட்டத்தின் மூலியமாக ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கணும். அப்ப சட்டப்படியான ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு தனி நபரோ இல்ல ஒரு நிர்வாகமோ, அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மாநகராட்சிக்கு சட்டம் இயற்றுவதற்கான வித் ரிகார்ட் டு levying tax, say for example there is no authority for corporation, but all of a sudden the corporation is giving some notice stating that by the commissioner of the corporation அப்படிங்கிற மாதிரி போட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா you have to pay tax for this kind of category as per this thing அப்படின்னு ஒரு இது சொல்றாரு. பட் there is no authority for him to levy tax. There is no law, there is no act and there is no statute அப்படின்னு சொன்னா அந்த என்டையர் ப்ராசஸ்மே என்ன ஆயிடும்? என்டையர் ப்ரொசீடிங்குமே null and void. ஸோ இப்போ அதை சேலஞ்ச் பண்ணா அது கண்டிப்பா கோர்ட்ல நிக்காது. சரியா? அப்புறம் நான் என்ன சொன்னேன், பார்ட் 12ல ஒரு 4 வார்த்தைகளை படித்தேன். ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ். எந்த ஆர்டிகல்ல ஆரம்பிச்சு எந்த ஆர்டிகல் வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 264ல இருந்து ஆர்டிகல் 300A வரைக்கும் இருக்கு. இதுல நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆர்டிகல்னா ஆர்டிகல் 300A தெரியும். சரியா? சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4 மொத்தம் 4 சாப்டர் இருக்கு. இந்த 4 சாப்டர்ல எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 264ல ஆரம்பிச்சு ஆர்டிகல் 300A வரைக்கும் இருக்கு. அதுல முக்கியமான ஆர்டிகல் தான் இப்ப நான் சொன்ன ஆர்டிகல் 265. அதாவது என்ன பண்ண முடியாது? டாக்ஸை ஒரு லாவுடைய அத்தாரிட்டி இல்லாம, லாவுடைய அனுமதி இல்லாம, லாவுடைய அங்கீகாரம் இல்லாம ஒரு டாக்ஸை இம்போஸ் பண்ண முடியாது. அந்த அந்த இட் ஷுட் பி, தட் மீன்ஸ் இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்லி இம்ப்ளைடு in the words of law. அதான் நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இன்டர்பிரேஷனுக்குள்ள போறோம். That is, a law should expressly provide for levying tax. A law should be expressly provided for collecting tax. டாக்ஸை விதிப்பதற்கும் அதை எப்படி வாங்கணும், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கணுமா இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கணுமா இல்ல யாரு வாங்கணும், எப்படி வாங்கணும், எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கணும்? சட்டம் the law should be expressly used those kind of taxing words. அதை நம்ம என்ன பண்ண முடியாது? இம்ப்ளைட் பண்ண முடியாது. அதுதான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? ஸோ 264ல ஆரம்பிக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 4 சாப்டர் இருக்குன்னு சொன்னேன் இந்த பார்ட் 12 கீழே. அதுல சாப்டர் 1 பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ். ஹெட்டிங் என்ன? ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஃபைனான்ஸ். அதுக்கு அடுத்து சாப்டர் 2 வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்ல இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கும். கவனிங்க, பின்னாடி நீங்க இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்ட கிளாஸஸ்ல ஒரு ஆக்டுடைய எதையெல்லாம் நம்ம ஒரு எய்டா எடுத்துக்கலாம் இன்டர்பிரிட்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது ஷார்ட் டைட்டில் எடுத்துக்கலாமா, லாங் டைட்டில் எடுத்துக்கலாமா அப்படின்லாம் சொல்லும் போது சில விஷயங்களை எடுத்துக்கலாம், சில விஷயங்களை எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னேன்.
அந்த ஒரு அப்ளிகேஷன் இந்த பார்ட்ல இருக்கு பாருங்க. பார்ட்ல என்ன பேர் போட்டிருக்காங்க? ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ். சாப்டர் 1 ஃபைனான்ஸ், சாப்டர் 3 இஸ் வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ரைட்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் டு சூட்ஸ் அப்படின்னு இருக்கு. பார்ட் 4 என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. ஆனா பார்ட் 2ல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட ஹெட்டிங் பார்ட் 2க்கு கீழே கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் இருக்கு. பார்ட் 2 ஓட ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா borrowings அப்படின்னு இருக்கு. borrowings, how a state can borrow, how a center can borrow, to what extent it can borrow, what it cannot do அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிகல்ஸ்ல இருக்கு. ஒரு 2 ஆர்டிகல் வந்து பார்ட் 12ல சாப்டர் 2. சாப்டர் 1 என்னது? தட் இஸ் சாப்டர் 1 இஸ் ஃபைனான்ஸ். சாப்டர் 2 வந்து மிச்சம் இருக்கிற விஷயங்களை பத்தி சொல்றாங்க. சாரி, சாப்டர் 3 வந்து ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ் இதை பத்தி சொல்றாங்க. சாப்டர் 4 அகைன் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதுதான் ஆர்டிகல் 300A. ஆனா சாப்டர் 2 ஓட ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா borrowing. அப்போ ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க, மேல இருக்கக்கூடிய ஹெட்டிங்ல இல்லவே இல்லை, அந்த வார்த்தையே கிடையாது. அந்த பார்ட்டுங்கிறது அந்த என்டையர் சாப்டருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க காமன் ஹெட்டிங். அந்த ஹெட்டிங்ல ஒரு வார்த்தையே இல்லை, borrowingங்கிற வார்த்தையே இல்லை. அப்போ borrowingங்கிற வார்த்தை இல்லாம அதை உள்ள பயன்படுத்திருக்காங்க. அப்ப நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஹெட்டிங்ஸ் does not have any value in interpretation of statutes. இந்த மாதிரி நம்ம கோரிலேட் பண்ணி படிக்கணும். ஹெட்டிங்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக ஒரு குரூப் ஆஃப் சிமிலர்லி பிளேஸ்ட் ப்ரொவிஷன்ஸ், சே இட் மே பி a sections or it may be articles, அதையெல்லாம் ஒரு ஒரே துறை சார்ந்த இல்ல ஒரே வகைப்பாடு கொண்ட விஷயங்களுக்காக கொடுக்கக்கூடிய காமன் ஹெட்டிங் தானே தவிர அந்த வார்த்தை அந்த ஹெட்டிங்ல இல்லைங்கிறதுனால நம்ம அதை இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி எடுத்துக்க கூடாது. ஸோ ஹெட்டிங்ஸ் cannot be டேக்கன் as a tool of interpretation அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப கட்ட காலத்துல டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் படிக்கும்போது ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில், பிரியாம்பிள், ப்ரொவிசோ, எக்ஸப்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது எதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 12 ஸ்பீக்ஸ் அபவுட் டாக்ஸஸ். அதுல 4 விஷயங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, சூட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 4 விஷயத்தை பத்தி பார்த்துருக்கோம். அதுல மெயினான ஆர்டிகல் இப்ப நமக்கு என்ன தேவை இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 265 தேவை. ஆர்டிகல் 265 என்ன சொல்லுது? நோ பர்சன் ஷால் பி லெவிட் டாக்ஸ் அதர் தென் அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதே மாதிரி தான் ஆர்டிகல் 300A இருக்கும். ஆர்டிகல் 300A நம்ம நிறைய பேருக்கு தெரியும். தட் இஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ப்ரீவியஸா ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்த இந்த ப்ரொவிஷனை லேட்டர் இட் ஹஸ் பீன் shifted from part 3 to part 12. Now it is only a legal right அப்படிங்கிறது நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். Once upon a time it was a fundamental right at the commencement of constitution, at the beginning eras of 1950s. Holding a property is a fundamental right. அதனால கவர்மெண்டால என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃபார்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் கொண்டு வர முடியல. ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னு நினைக்கிறாங்க, பட் ஆனா அக்வயர் பண்ண முடியல ப்ராப்பர்ட்டியை. ஏன் அப்படின்னா இட் ஹஸ் பீன் பிளேஸ்ட் இன் த ஃபண்டமெண்டல் ரைட். அப்ப அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்குங்கிறதுனாலயே என்ன பண்ணாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்குங்கிறதுனாலயே என்ன பண்ண முடியல அப்படின்னா கவர்மெண்டால எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அப்போ இதையெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் அதை என்ன பண்ணாங்க, பை வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் தே ஹவ் ரிப்பீல்டு தட் பர்டிகுலர் ஆர்டிகல் which says right to property is a fundamental right. அதை ரிப்பீல் பண்ணிட்டு அதை கொண்டு போய் ஒன் ஆஃப் த லீகல் ரைட்டா ஆர்டிகல் 300A கீழே போட்டாங்க. நவ் ஆல்சோ இட் இஸ் a right but it is not a fundamental right. லீகல் ரைட்டுங்கிற போது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் empowered to take the property of an individual for some public purpose. இதுவும் நம்ம அடிக்கடி கோர்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஆல்வேஸ் public, when there is dispute between public right and a private right should give way to the public right அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அதிக நபர்களுடைய சந்தோஷத்திற்காக ஒரு சில நபர் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா பண்ணணுங்கிறது. அப்ப லீகல் ரைட்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம லேண்ட் அக்வசிஷன் பண்றாங்க ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்காக இல்ல ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக, அதுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும், அந்த காம்பன்சேஷன் ஜஸ்ட் காம்பன்சேஷனா இருக்கணும். ஜஸ்ட் காம்பன்சேஷன் என்ன அர்த்தம்? நியாயமான காம்பன்சேஷனா இருக்கணும்னு அர்த்தம். சரியா? ஜஸ்ட் காம்பன்சேஷன்னா காம்பன்சேஷன் கொடுத்தா போதுமா சார்? அப்படி கிடையாது. ஜஸ்ட் காம்பன்சேஷன்னா ஒரு ரீசனபிள் காம்பன்சேஷன். இப்ப ஆக்ட்லயே கொண்டு வந்திருக்காங்க 2013 LARR ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. லேண்ட் அக்வசிஷன் ரீஹபிலிட்டேஷன் அண்ட் ரீ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவோட 4 times கொடுக்கணும் லேண்ட் அக்வயர் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்பீடி இது கொடுக்கணும்,
சில நேரங்கள்ல அந்த ப்ராஜெக்ட் கையகப்படுத்தி அந்த ப்ராஜெக்டே முடிஞ்சு நடைமுறைக்கும் வந்திருக்கும். அது வரைக்குமே அந்த அமௌண்ட்டை டிஸ்பர்ஸ் பண்ணாம இருப்பாங்க. இப்பலாம் இன்றைய காலகட்டத்துல அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்துல எப்ப லேண்ட் அக்வைசிஷன் எடுக்குறாங்க, அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்களோ, அதுல வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் ஃபியூ டேஸ்க்குள்ள குடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சேஃப்கார்ட் மெஷர்ஸ் இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஓரளவுக்கு டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ். அது என்ன சார் ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்? நார்மலா டாக்ஸ்ங்கிறது யாருடைய பெனிஃபிட்டுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையா சொல்ல போறதா இருந்தா இட் இஸ் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். இப்ப எப்படி ஒரு கிரிமினல் கேஸ்ல 2 தரப்பு இருப்பாங்க. ப்ராசிக்யூஷன், டிஃபென்ஸ். இப்ப டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ்ல 2 தரப்பு இருப்பாங்க. ஸ்டேட் அண்ட் ஒன் அசசி. சரியா? அசசி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். அசசி இருப்பாங்க, ஸ்டேட் இருப்பாங்க. அசசி அப்படிங்கிறது என்னன்னா, யார் ஒருத்தர் எவ்வளவு டாக்ஸ் விதிக்கப்படணும்னு சொல்லப்படுதோ அவர் தான் அசசி. ஹி ஹஸ் பீன் அசஸ்ட் டு பே டாக்ஸ் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன் ஆஃப் லா. சரியா? சோ அப்ப யார் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. ஒரு டாக்ஸிங் ஸ்டாட்யூட் எடுத்துக்கிட்டா, ஒன் ஹூ இஸ் பேயிங் டாக்ஸ், தட் இஸ் அசசி, and who is imposing tax. Obviously it would be state. State in the sense either it may be a state government or local bodies, even a union government or X, Y or Z, some authority of law. சரியா? இவங்க 2 பேர் இருப்பாங்க. அப்போ இந்த டாக்ஸிங் ஸ்டாட்யூட் யாருடைய பெனிஃபிட்டுக்காக ஏற்கப்படுகிறது இல்ல ஏற்றப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா இந்த 2 தரப்புல அசசியோட பெனிஃபிட்டுக்காகவா இல்ல ஸ்டேட்டுடைய பெனிஃபிட்டுக்காகவா அப்படின்னு பார்த்தா, அசசியோட பெனிஃபிட்டுக்காக கிடையவே கிடையாது. ஏன் என் வீட்டுல நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா திருடன் திருடிட்டு போயிருவான், அதனால நீ அரசாங்கத்தை கொடு அப்படிங்கிறதுக்காக டாக்ஸ் இம்போஸ் பண்றோமா? கிடையாது. என்னுடைய உயிருக்கு ஆபத்து, நிறைய பணம் வச்சிருந்தா கொலை கூட பண்ணிடுவாங்க, அதனால வந்து பணத்தை வந்து நீ அரசாங்கத்துக்கிட்ட டாக்ஸா கொடு அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. அப்போ டாக்ஸை யாருடைய பெனிஃபிட்டுக்காக இம்போஸ் பண்றாங்க? ஸ்டேட்டுடைய பெனிஃபிட்டுக்காக இம்போஸ் பண்றாங்க. அப்ப ஸ்டேட் தன்னுடைய பாலிசி டிசிஷன்ல எந்த ஸ்கீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த ப்ராஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் கொடுக்குற டாக்ஸ என்னுடைய சொந்த ஊருக்கு, சொந்த தொகுதிக்கு தான் கொடுக்கணுங்கிறத கூட என்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? So then it all comes under the policy decision of the government with regard to spending, to which project it should spend first or it should spend most அப்படிங்கிறதுலாம் விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது A to Z நம்ம பண்ணணும். அப்போதான் அதை பத்தின ஒரு ஒரு புரிதல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்ப இதெல்லாம் பேசுறோம். சரியா? அப்போ tax itself is for the benefit of state. Point number 1. And who is having control with regard to taxing? State has the control with regard to state. But on whom that burden is imposed or that obligation, that financial liability is imposed on the assessee. சரியா? இப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீனல் ஸ்டாட்யூட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஆஸ் இட் இஸ். ஃபர்ஸ்ட் எடுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய வார்த்தை ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே ஆஸ் இட் இஸ். த லா ஹேஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் ஆர் இன்டர்பிரட்டட் ஆஸ் இட் இஸ். அப்போ ஒரு சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராக வரி விதிக்கணுமா விதிக்க கூடாதாங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வருது. there is different opinion. Two possibility is there whether the person would be coming under, say for example ஒரு illustration கொடுக்குறேன். ஒரு நபர் இந்த கேட்டகரிக்கு கீழே வருவார்னா he has to pay 30% of tax. இந்த கேட்டகரிக்கு கீழே வருவார்னா 15% of tax pay பண்ணணும் இருக்கு. And there is two kinds of interpretation is possible. One which says that 15%க்கு pay பண்ணா போதும்னு சொல்லிட்டு, and another interpretation which the government relies upon says that 30%. இப்ப யாருடைய பெனிஃபிட்டுக்கு இன்டர்பிரட் பண்ணுவாங்க? டாக்ஸ்ங்கிறதே அதோட நோக்கம் என்னது? வரி கட்டணும், அதனால நீங்க வந்து ஸ்டேட்டுக்கு பெனிஃபிட்டை தான் இம்போஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா கிடையாது. யாரு மேல அந்த பர்டனை இம்போஸ் பண்றாங்களோ அவங்களுடைய பெனிஃபிட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. சரியா? ஸோ இஃப் when there is a two possible interpretation, one which is leniently rather providing the extended meaning, normal meaning படி என்ன வருதோ அது படி பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட், அந்த டாக்ஸிங் ஸ்டாட்யூட்டை நம்ம பார்க்குறோம். அதுல தெளிவாக போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஏற்றுமதி மூலம் ஈட்டக்கூடிய வருவாயில் 60% வரியாக செலுத்த வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இட் இஸ் ரியலி ஹார்ஷ். இட் இஸ் அஸ் வி ஹவ் பீன் using all resources, paying electricity bill, paying other kinds of revenues to the government, providing opportunities,
there is some network issues. ஸோ இப்போ ரெண்டாவது வகையில என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தேன். என்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தேன் அப்படின்னா, பிளெயின் ரீடிங் பத்தி பார்க்கும்போது 60% டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. யார் பே பண்ணணும்? யார் ஒருவர் இந்த நாட்டிலே ஒரு குவாரிங்கோ இல்ல ஏதோ ஒரு இதுக்கு லைசன்ஸ் எடுத்து இந்த நாட்டோட வளத்தை வேற ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அவங்க அது மூலியமா கிடைக்கக்கூடிய ரெவன்யூல 60% பே பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இதே வேற ஒரு கிளாஸ் ஆஃப் இதுல இதே தொழில வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாமல் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் 25% வருமானமா அரசாங்கத்துக்கு கட்டினா போதும்னு இருக்கு. ஏற்றுமதி பண்பவர்களுக்கு 60%, ஏற்றுமதி பண்ணாம இதே தொழில் இதே வளங்கள் எல்லாமே சேம், பட் த class is different. Government is imposing more tax in case of export, whereas it is imposing less tax in the case of non-exporting. சரியா? இதுதான் இப்போ டிஸ்பியூட்ல இருக்கு. Whether what the court can do அப்படின்னு பாத்தீங்கன்னா, court cannot do anything. Strict interpretationல when the words used are very clear and unambiguous, then it is immaterial for the court to go into the hardship faced by that particular assessee. புரியுதா உங்களுக்கு? அந்த வரி செலுத்துபவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. வித் ரிகார்ட் டு டாக்ஸிங் ஸ்டாட்யூட், இட் இஸ் லெஃப்ட் டு த லெஜிஸ்லேச்சர்ஸ், த பால் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது தெளிவாக வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ்லி இட் இஸ் ப்ரொவைடட் that this person has to pay tax to this extent அப்படின்னு தெரியும் பொழுது அப்ப எந்த ஒரு லீனியன்சியும் எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் காட்டக்கூடாது. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்ன பார்த்தோம்? எக்ஸ்டெண்டட் மீனிங் கொடுக்க கூடாது. லிட்ரலா அங்க என்ன இருக்கோ அந்த இன்டர்பிரிட்டேஷன், ஈவன் இட் மே பி a narrow interpretation, so that டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம். தட் இஸ் immaterial. Second thing is the words used are very crystal clear. Then the court should not look into the hardship caused by imposition or levying of tax. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். சரியா? ஸோ அப்போ ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வழக்கம் போல பீனல் டாக்ஸ் கிட்ட ரெண்டு விஷயம் சொன்னேன். எப்படி ப்ராசிக்யூஷனை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் ஸ்டாண்ட் ஆர் ஃபால் இன் இட்ஸ் ஓன் லெக்ஸ், அதாவது அந்த வழக்கை நிரூபிக்க வேண்டிய தன்மை பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ப்ராசிக்யூஷனுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பீனல் ஸ்டாட்யூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரி அப்படிங்கிற அந்த சட்டத்துல இருக்கோ அந்த வரியை வந்து விதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பீனல் ஸ்டாட்யூட் கம்பேரிட்டிவ் ஸ்டடி டிஃபென்ஸ் ஒரு பீனல் ஸ்டாட்யூட்டை இன்டர்பிரேட் பண்ணும்போது டவுட் அப்படின்னு இருந்தா அந்த டவுட்டை வந்து யாருக்கு பெனிஃபிட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற போது டிஃபென்ஸுக்கு கொடுக்கணும், அக்யூஸ்டு பர்சனுக்கு கொடுக்கணும்னு சொன்னோம். பட் த டவுட் ஷுட் நாட் பி அ வேக் ஆர் ரிமோட் டவுட், பட் இட் ஷுட் பி அ டவுட் ஆஃப் ரீசனபிள் நேச்சர். ரீசனபிள் டவுட்டா இருக்கணும். அப்படி ஒரு ரீசனபிள் டவுட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணா மட்டும்தான் டிஃபென்ஸுக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when the plain reading of the act is very clear, then the court should not look into the hardships caused to the assessee. It should directly apply the words used in that particular act. சரியா? ஸோ இதுதான் வந்து with regard to strict construction of taxing statutes. இதோட லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, imposing tax is also a financial burden or a monetary burden. அப்ப அந்த ஒரு பேர்டனை இம்போஸ் பண்ணும் பொழுது அதுல நம்ம ஒரு லீனியன்சி இன் அடிப்படையில இது வந்து 15% கட்டலாம், 30% கட்டலாம், நீ 30% டாக்ஸ் கட்டு அப்படி சொல்லக்கூடாது. அது ஒரு முதல் விஷயம். சரியா? பிகாஸ் இட் இம்போசஸ் பேர்டன் ஆன் அன் இண்டிவிஜுவல். அப்ப அந்த பேர்டன் இம்போஸ் பண்ணும் போது அது ஸ்ட்ரிக்டா அதுல இருந்துச்சுன்னா கட்ட சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க ஒருத்தரை கம்பல் பண்ண கூடாது. சரியா? அதே மாதிரி நேச்சுரல் மீனிங் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். காமனா அந்த வார்த்தைகளுக்கான என்ன அர்த்தத்தில் அது பொதியப்பட்டிருக்கு, அது வந்து டெக்னிக்கலி இட் மே பி ஆஃப் டிஃபரண்ட் சென்ஸ், பட் வாட் இஸ் த நேச்சுரல் மீனிங் given to that particular word அதை மட்டும் பார்த்து அதுக்கு உட்பட்டு நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். We should not bother about the result, hardship cost or inconvenience caused to the assessee. That is immaterial with regard to taxing statute. சரியா? முதல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஆர்டிகல் 265 மறக்கவே கூடாது. என்னது? டாக்ஸ் இம்போஸ் பண்ணணும்னா there should be a law authorizing for levying tax. ஒரு சட்டம் இருக்கணும். அந்த சட்டம் வரி விதிப்பதை நியாயப்படுத்துவதாக, வரி விதிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடியதாக அந்த சட்டம் இருக்க வேண்டும். அந்த சட்டத்திற்கு உட்பட்டு அந்த வரியை விதிப்பதோ அல்லது கலெக்ட் செய்வதோ இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி எல்லா பீனல் ஸ்டாட்யூட்ஸ்லயும் நம்ம ஒரு விஷயம் சொன்னேன். இட் இஸ் ஆல்வேஸ் ஆர் இட் இஸ் மோஸ்ட்லி
என்னது ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னேன். ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் எப்பயுமே ஒரு ஒரு பேர்டனை இம்போஸ் பண்ணக்கூடிய ஸ்டாட்யூட், அதாவது பீனல் ஸ்டாட்யூட்டா இருக்கட்டும், இல்ல டாக்ஸிங் ஸ்டாட்யூட்டா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் தான் இருக்கும். அதாவது இன்றைய தேதியிலிருந்து தான் நடைமுறைக்கு வருமே தவிர முன்தேதியிட்டு நடைமுறைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியா? அன்லெஸ் இட் ஹஸ் been clearly mentioned. Unless it is clearly mentioned, always the penal or statutes imposing burden, such a case of penal statute or a taxing statute, unless it is not expressly mentioned, it has only a prospective application. ஸோ நீங்க அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ இந்த டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ்ல இம்பார்ட்டன்டான கேஸ் லாஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கேஸ் லாஸ் இருக்கு. நான் அதை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். பண்ணிட்டு இது பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் லாஸ் வந்து என்ன கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு ராம் அவதார் வர்சஸ் அசிஸ்டன்ட் ராம் அவதார் வர்சஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸர். ராம் அவதார் வர்சஸ் ராம் அவதார் RAMAVATAR. ராம் அவதார் வர்சஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸர். சரியா? இன்றே ராம் அவதார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஸ்ல என்ன பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா certain exemption has been provided for from sales tax. சேல்ஸ் டாக்ஸ்ல இருந்து சில பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த பொருட்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். சரியா? ஸோ அப்ப வெஜிடபிள்ஸ்னா என்னங்கிறது என்னது நம்மளுடைய சமையலில் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்களை நம்ம வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? நவ் திஸ் appellant is seeking exemption for betel leaves. வெற்றிலைக்கு அவர் என்ன கேட்கிறாருன்னா எக்ஸம்ஷன் கேட்கிறாரு. அவர் இஸ் ரிலையிங் அப்பான் டிக்ஷனரி மீனிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா comprised or consisting of or derived or obtained from plants or their parts of their parts அப்படின்னு சொல்லிட்டு டிக்ஷனரி மீனிங்கை படிக்கிறாரு. இது சில நேரங்களில் சமையலிலும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால எங்களுக்கும் இதனுடைய விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கோர்ட் என்ன இன்டர்பிரட் பண்றாங்கன்னா காமன் மீனிங் ஆஃப் அ வேர்ட் யூஸ்ட் should be given meaning with regard to interpretation of statutes. வெஜிடபிள்ஸ் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவலாக ஒரு அனைத்து தரப்பினராலும் உணவிற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களை தான் எக்ஸம்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கே தவிர betel leaves cannot be labeled as consuming food item like vegetables. They are belong to separate class அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் டாக்ஸ் விதிச்சது செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன பார்த்தோம் டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ்ல காமன் வேர்ட்ஸ் என்ன அர்த்தத்துல இருக்கோ நம்ம அதை தான் எடுத்துக்கணுமே தவிர டெக்னிக்கல் மீனிங் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து இது வந்து புக்ல இல்லாத ஒரு கேஸ், ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான ஒரு கேஸ். முடிஞ்சதோட ஃபுல் இது படிச்சு பாருங்க. யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சி. ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சி. ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சி. இந்த கேஸ் வந்து நீங்க அநேகமா லா ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா அதுல ரூல் ஆஃப் எஸ்டாப்பிளுக்கு கீழே இந்த கேஸை படிச்சிருப்பீங்க. ரூல் ஆஃப் எஸ்டாப்பிள், ப்ராமிசரி எஸ்டாப்பிள் அப்படிங்கறது ஏதோ ஒரு ப்ரொவிஷன் சொல்ல போறது இல்ல, அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே படிச்சிருப்பீங்க. யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சி. இது வந்து ஸ்ட்ரிக்டா பேசுறதா இருந்தா இது ஒரு டாக்ஸிங் இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியாது. பட் அந்த ஃபைனான்சியல் இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சில என்ன பார்த்துருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜம்முல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு உள் ஐட்டம்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சில மானியங்கள் வழங்குவதற்காக அரசாங்கம் சில அறிவிப்புகளை இது பண்றாங்க. அதை நம்பி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த உள்ளன் ஸ்வெட்டர்ஸ் ஆர்டர்லாம் எடுத்து இது பண்றாங்க. அப்ப அந்த மானியத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரா மெட்டீரியல், உள் ரா மெட்டீரியலை வந்து நீங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆர் டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணாது. பிகாஸ் so that it is helping in exporting woolen sweaters of that particular locality, thereby providing opportunity that particular people living there. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் இது இருக்கிறதுனால என்ன பண்றாங்க ரா மெட்டீரியலுடைய விலை உயராமல் பார்த்துக் கொள்வதற்காக சில மானியங்கள் வழங்கப்படுவதையும் சில அடிஷனல் சார்ஜஸ் ஆர் டாக்ஸஸ் இம்போஸ் பண்றதையும் நாங்கள் வழங்குவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அரசாங்கம் கொடுக்குது, யூனியன் ஆஃப் இந்தியா கொடுக்குது. சரியா? அப்போ ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குது.
அப்போ கொடுக்கப்பட்ட இந்த இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் அதையும் அவங்களே மீறுறாங்க. சரியா? அப்போ இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. திஸ் ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா ரூல் ஆஃப் எஸ்டாப்பிள். அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ரூல் ஆஃப் எஸ்டாப்பிள் வில் நாட் பைண்ட் த கவர்மெண்ட் ஆர் த ஸ்டேட் அப்படிங்கிறத அவங்களுடைய கன்டென்ஷன். அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா எஸ்டாப்பிள் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் பர்சன்ஸ் ஈவன் இட் மே பி அன் இண்டிவிஜுவல் ஆர் அ ஸ்டேட் ஏஜென்சி. அது ஒரு மாநில அரசு நிர்வாகமாக இருந்தாலும் மத்திய அரசு நிர்வாகமாக இருந்தாலும் எஸ்டாப்பிள் based on your act that person has involved in some kind of duty thereby he has suffered some loss. நீ அந்த உத்தரவாதத்தை அளிக்கவில்லை என்று சொன்னால் அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், அவன் அந்த செயலில் ஈடுபட்டு இருக்க மாட்டான், அதன் மூலியமாக அவன் இழப்பை சந்தித்திருக்க மாட்டான். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீ வந்து உன்னுடைய சொல் தவறாமல் என்ன இருந்துச்சோ ஆஸ் பர் தட் டைம் வாட் எக்ஸிஸ்டட் யூ ஆர் ஸ்ட்ரிக்ட்லி பவுண்ட் டு ஃபாலோ தட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சி வர்சஸ் ராம் அவதார். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹார்ட்ஷிப் வருது இல்ல ஒரு பேர்டன் வருது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கூடாது. ஒரு டாக்ஸ் லாவை இன்டர்பிரட் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இவ்வளவு டாக்ஸ் இம்போஸ் பண்ற மாதிரி இருக்கு, அதனால நம்ம அதை இப்படி இன்டர்பிரட் பண்ணாம பண்ணலாம், வேற மாதிரி பண்ணலாமா, இல்ல இதுல ஏதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணலாமா? நோ, சச் பவர் ஹஸ் பீன் நாட் அலோவ்ட் வைல் இன்டர்பிரட்டிங் எ டாக்ஸிங் ஸ்டாச்சூட். ஸ்ட்ரிக்டா இன்டர்பிரட் பண்ணணும். சரியா? அதை வந்து மறக்கவே கூடாது. எப்பயுமே யாருமே மறக்க கூடாது. இந்த கேஸ் ஞாபகம் வச்சுக்கீங்களா, ராம் அவதார் கேஸ் வித் ரிகார்ட் டு வீட் லீவ்ஸ். அதே மாதிரி டன்லப் இந்தியா லிமிடெட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால என்ன பண்றாங்கன்னா லேட்டெக்ஸ் விபி லேட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ரப்பருங்கிற கேட்டகரியில வராது, அதனால நாங்க அதுக்கு வந்து டாக்ஸ் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது காமனா என்ன யூஸ் பண்ணுவாங்க, ரப்பர் இன்க்ளூட்ஸ் லேட்டெக்ஸ். லேட்டெக்ஸ் தான் என்னது, அதுல இருந்து தான் அந்த ரப்பர் தயாரிக்கக்கூடிய பொருட்கள். ஸோ அதனால அதையும் சேர்த்து தான் இது பண்ணப்பட்டிருக்கே தவிர நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, பாப்புலர் மீனிங் தான் எடுத்துக்கணுமே தவிர டெக்னிக்கல் மீனிங் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ டாக்ஸிங் ஆக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி இன்டர்பிரட்டட். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு உங்களுக்கு. அந்த எஸ்டேட் டாக்ஸஸ் கேசஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் குப்புசுவாமி அல்லாடி குப்புசுவாமி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு. அல்லாடி குப்புசுவாமி கேஸ். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் சம்பந்தப்பட்ட கேஸ். ஹிந்து சக்சஷன் ஆக்ட் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி 1956ல ஒரு கேஸ், ஒரு நபர் இந்து ஆண் என்ன பண்ணிடுறாருன்னா தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை தன் மனைவிக்கும் அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் எழுதி வைக்கிறாங்க. மனைவி இறந்துடுறாங்க. சரியா? மனைவி இறந்துடுறாங்க. எப்போனா அந்த 1956 ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. ஸோ அப்போ டாக்ஸ் இம்போஸ் பண்ணும்போது, அந்த எஸ்டேட் டாக்ஸ் இம்போஸ் பண்ணும்போது இண்டிவிஜுவலா அந்த சன்ஸுக்கு பெஸ்டோ பண்ண ப்ராப்பர்ட்டி ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ராப்பர்ட்டிலையும் 1/4 என்ன பண்றாங்கன்னா டாக்ஸ் வந்து இது பண்றாங்க. அப்போ வந்து என்ன பண்றது கோர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் இம்மெட்டீரியல் வாட் பர்டன் ஹஸ் பீன் காஸ்ட் பை லெவிங் டாக்ஸ். when the words used are very clear the court cannot go beyond அப்படிங்கறத இந்த இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? உங்கள யாரோ ஒருத்தர் ஏதோ டவுட் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஹேண்ட் வந்து இது பண்ணாங்க. ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து வித் ரிகார்ட் டு ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீனல் ஸ்டாட்யூட்ஸ். நம்ம என்ன நேச்சுரல் மீனிங்கோ பாப்புலர் மீனிங்கோ அதை கொடுத்துட்டு போனோம். அதனால ஏதாவது ஹார்ட்ஷிப் வருது, அதிகமான வரி விதிக்கப்படுதுன்னா நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. அதே மாதிரி இல்லாத ஒன்றுல ஒரு பிரசம்ஷன் அடிப்படையில ஒருத்தருக்கு வரியை விதிக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடாது. அரசாங்கம் அப்பதான் பயனடையும், அப்பதான் வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வரும், அதனால டாக்ஸ் வந்து தாராளமா விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் போகக்கூடாது. அதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டாக்ஸிங் ஸ்டாட்யூட் பிகாஸ் இட் ஆல்சோ இம்போஸ் பர்டன் similar to what we have seen in construction of penal statutes. சரியா? strict construction of taxing statutes. எப்பயுமே டாக்ஸிங் ஸ்டாட்யூட் படிக்கும்போது ஆர்டிகல் 265 மறக்கவே கூடாது. சரியா? டாக்ஸ் நாட் டு பி இம்போஸ்ட் சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. ஒரு சட்டம் இருக்கணும் டாக்ஸ் இம்போஸ் பண்றதா இருந்தா. சட்டம் இல்லாம டாக்ஸ் இம்போஸ் பண்றதுக்கு அப்படி பண்ணா இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 265 and very well you can approach the court under the
ஆர்டிகல் 226 ரிட் ரெமடி கீழே கொண்டு போய் அல்ட்ரா வைரஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆர்கியூ பண்ணலாம். சரியா? Thank you everyone for your patience. We are running out of time. Thank you everyone.